அனைவருக்கும் வணக்கம். கேட்டையில் பிறந்தால் கோட்டையை ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பழமொழியே இருக்கு. இவர்களுக்கு பொதுவான பலன்களையும் இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் பத்தி நம்ம பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் வலிமையான கிரகத்துடன் தொடர்புள்ளதால் தைரியம் மிக்கவர்களாக இருப்பர். செவ்வாய் புதன் தொடர்புள்ளவதாக இருப்பதால் சுறுசுறுப்பாகவும் நுட்பமாகவும் இயங்கக்கூடியவர்களாக இருப்பர். சாதுரியமாக பேசக்கூடியவர்களாக இருப்பர். இவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னா, ஆண் பெண் இருபாலரும் மர்மஸ்தானங்களில் கிரகங்கள் இருந்தால் சில பிரச்சனைகள் ஏற்படுவது உண்டு. ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவங்களுக்கு வேதை நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேதைனா நமக்கு வரக்கூடிய தொந்தரவுகளையும் மனஸ்தாபங்களையும் குறிக்கும். அதுல கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேட்டைக்கு அஸ்வினி என்பது வேதை நட்சத்திரமாக உள்ளது. இந்த நட்சத்திர நாளில் புதிய காரியங்களை தொடங்குவது வேண்டாம். நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னா, புதன்கிழமை அன்று வரும் கேட்டை நட்சத்திர நாளில் பராய் மரம் கன்றுகளை நடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு அகோபில வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு கேட்டை நட்சத்திரத்தன்று அர்ச்சனை செய்து கொள்வது நன்மை, வாழ்வில் வளமையை சேர்க்கும்.